திரு சீமான் அவரோட வாக்கு வங்கி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாவே குறையாதுன்றதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு என்னன்னா, 2016 இருந்தே நாம் தமிழர் கட்சி என்னதான் தேர்தல் அரசியல் இருந்தாலும் 2014 நான் ஓட்டு போடல. 2019 முதல் முறை நான் ஓட்டு போட்டேன். 2019 நாடாளுமன்ற டைம்ல நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்கள நான் என்னோட ஏரியாஸ்ல பார்த்துருக்கான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. 2021 ஆன்லைன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா ஆஃப்லைன்ல ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா டவுட்டா தான் இருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஆன்லைன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, ஆனா ஆஃப்லைன்ல அங்கங்க ஒரு சில இடங்கள்ல பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அப்ப பாத்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்களை பார்க்க முடியலனாலும் 2024, 2021, 2019 சொல்லி கடந்த 3 பொது தேர்தலோட கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட களப்பணின்றது கிட்டத்தட்ட போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது டபுளா கூட வளர்ந்துருக்குன்னு சொன்னா அதுதான் 100% உண்மை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப வீக்கா இருந்த ஆஃப்லைன் ஒர்க்கே ஸ்ட்ராங்கா இருக்கும் போது 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே ஸ்ட்ராங்கா இருந்த ஆன்லைன் ஒர்க்கை பத்தி சொல்லவே தேவையில்லை. அதனால நாம் தமிழர் கட்சி ஆன்லைன்ல சும்மா கிழின்னு கிழிச்சுட்டு தான் இருக்காங்க.